அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 161. ஓம் காயத்ரி வடிவாயினல் போற்றிவோம். அன்னை ஆதிபராசக்திக்கு பல்வேறு நாமங்கள் உண்டு, பல்வேறு வடிவங்கள் உண்டு. அவற்றுள் காயத்ரி வடிவம் ஒன்று. ஒரு முறை பிரம்மன் புஷ்கரம் என்னும் புண்ணிய தலத்தில் ஒரு யாகத்தை தொடங்கினார். அந்த யாகத்தில் பங்கேற்க சரஸ்வதி தேவி வராததால் பிரம்மா தனது சக்தியால் காயத்ரி தேவியை சிருஷ்டித்தார். காயத்ரியே சரஸ்வதியாக எழுந்தருளினாள். பிரம்மாவும் தனது யாகத்தை முடித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. காயத்ரி தேவி செம்பருத்தி பூ போன்ற சிவந்த நிறம் கொண்டவள். செந்தாமரையில் எழுந்தருளியிருப்பவள். இவளுக்கு 5 முகங்கள், 10 கரங்கள் உண்டு. அபயகரம், வரதகரம், அங்குசம், சாட்டை, அதாவது உட்புறமும் வெளிப்புறமும் தீய சக்திகளை நீக்குவது, கபாலம் சிவதத்துவம், கதை விஷ்ணு தத்துவம், சங்கு, சக்கரம், 2 கைகளில் தாமரை ஏந்தியவள், 4 வேதங்களையும் 4 திருப்பாதங்களாக கொண்டவள் என சாத்திரங்கள் போற்றுகின்றன. வேதத்தின் மூலாதாரமாக காயத்ரி மந்திரம் திகழ்வது. காயத்ரி என்ற சொல் காய் கூட்டல் த்ரீ என பிரிந்து பொருள் தரும். அதாவது காய் என்றால் கானத்திற்கு உரியது, பாடப்பெறுவது என பொருள் கொள்ளலாம். காயத்ரி மந்திரத்தை தாளம் தப்பாமல் சொல்லி தியானித்தால் பெரும் பலனுண்டு. திரி என்பது திராயதே என்று விரிந்து காப்பாற்று என பொருள்படும். அன்னை காயத்ரி தனது அபயகரங்களால் நமது பயத்தை போக்குகிறாள். கா கூட்டல் யா கூட்டல் ஆ கூட்டல் 3 எனும் 4 எழுத்துக்களின் சேர்க்கைதான் காயத்ரி. கா என்பது நீர் தத்துவமாகிய கண்களுக்கு புலப்படும் ஸ்தூலத்தை குறிப்பது. இதற்கு அதிபதி பிரம்மன். யா என்பது வாயு தத்துவமாகிய சூட்சமத்தை குறிப்பது. இதற்கு அதிதேவதை விஷ்ணு. ஆ என்பது காரண தேகம். இதன் அதிபதி ருத்ரன். 3 என்பது இந்த மூவரும் சேர்ந்து நம்மை காப்பாற்றி அருள்வது என்பதை குறிக்கும். எனவே ஒருமுகப்பட்ட மனத்தோடு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டால் மும்மூர்த்திகளின் அருளையும் பெறலாம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்சதுர்வத் வரேண்யம் பார்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம். எவர் நமது அறிவை தூண்டி பிரகாசிக்க செய்கிறாரோ அந்த ஜோதிமயமான இறைவனை தியானிப்போமாக என்பதே இந்த மந்திரத்தின் பொருள். எல்லா தெய்வங்கட்கும் காயத்ரி மந்திரம் பிரார்த்தனை மற்றும் தியான ஸ்லோகமாக உள்ளது. எல்லா காயத்ரி மந்திரங்கட்கும் பொதுவாக அமைந்தது மேற்கண்ட பிரம்ம காயத்ரியாகும். இது தவிர மற்ற தெய்வங்கட்கும் 100க்கும் மேற்பட்ட காயத்ரி மந்திர ஸ்லோகங்கள் உண்டு. காயத்ரி மந்திரத்தில் 24 அட்சரங்கள் உள்ளன. அவை அனைத்தும் 24 ரிஷிகள், 24 தேவதைகள், 24 பலன்களை குறிக்கும். 24 அட்சரங்களை 3 வேதத்திற்கு உரியவாறு பிரித்துள்ளனர். காயத்ரி மந்திரம் பற்றி பலருக்கும் தெரிந்திருந்தாலும் அந்த மகத்தான மந்திரத்தின் பின்னணியில் உள்ள காயத்ரி தேவதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மந்திரங்களில் ஒன்றுதான் என்றாலும் 24 எழுத்துக்களை கொண்ட காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்களின் சாராம்சமாக கருதப்படுகிறது. தன்னை ஜபிப்பவர்கட்கு பாதுகாப்பளித்து ஓர் அரணாக திகழ்வதால் காயத்ரி மந்திரத்திற்கு அப்பெயர் ஏற்பட்டது. சந்தஸ் அமைப்பிலுள்ள காயத்ரி மந்திரத்தையே வேத மாதாவாக நாம் போற்றுகிறோம். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளுமே காயத்ரி மந்திரத்தின் அதிதேவதைகளாக கருதப்படுகின்றனர். காயத்ரி தேவி காலை சந்தியாவனத்தின் போது அதிதேவதையாகவும்,
ரிக்வேத ரூபிணியாகவும் 3 அக்னிகளில் காருகபத்திய அக்னியாகவும் வணங்கப்படுகிறாள். நண்பகலில் யஜுர்வேத சொரூபிணியான சாவித்திரியாகவும், மாலை வேளையில் சரஸ்வதி தேவி சாமவேதத்தில் ஆகவன்ய அக்னியாக போற்றப்படுகிறாள். 5 தலைகளோடும் 10 கைகளோடும் தாமரை அல்லது அன்ன வாகனத்தின் மீது ஆரோகணித்திருக்கும் காயத்ரி தேவி பிரம்மாவின் மனைவி என்பதால் தன்னுடைய ஒரு முகத்தோடு பிரம்மாவின் 4 முகங்களையும் கொண்டுள்ளதாக ஐதீகம். காயத்ரி தேவியின் 5 முகங்களும் சிவபெருமான் நிகழ்த்துகின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 செயல்களை நினைவூட்டும் வகையில் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, மகேஸ்வரி, மனோன்மணி என்ற 5 தேவதைகளின் 5 முகங்களை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு முகமும் 3 கண்களோடு தேவி சித்தரிக்கப்படுகிறாள். படைப்பு கடவுளான பிரம்மாவின் தேவியான சரஸ்வதி, காக்கும் கடவுளான விஷ்ணுவின் தேவியான மகாலட்சுமி, அழிக்கும் கடவுளான சிவனின் தேவியான பார்வதி ஆகிய மூவரும் ஓர் உருவமாக காயத்ரி தேவியாக விளங்கி நமக்கு ஞானத்தையும் வைராகியத்தையும் அருளுகிறார்கள். 5 தேவதைகளை குறிக்கின்ற வகையில் சிவப்பு, முத்து நிறம், மஞ்சள், நீலம், வெண்மை ஆகிய 5 நிறங்களில் காயத்ரி தேவியின் 5 முகங்கள் பிரகாசிக்கின்றன. காயத்ரி தேவியின் 2 புறங்களிலும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அமர்ந்திருப்பது போல காட்டப்படுவது உண்டு. தானத்தில் சிறந்தது அன்னதானம், திதிகளில் சிறந்தது துவாதசி திதி, மாதங்களில் சிறந்தது மார்கழி, அதுபோல மந்திரங்களில் சிறந்து காயத்ரி என்பார்கள். கிருஷ்ண பகவானும் தனது கீதையில் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்கிறான். உலக நன்மைக்காக விஸ்வாமித்திரர் கண்டுபிடித்து கொடுத்த மந்திரமே காயத்ரி மந்திரம். பிரம்மாஸ்திரம் எனும் இணையற்ற அஸ்திரத்துக்கு காயத்ரி மந்திரமே ஆதாரம். காயத்ரி மந்திரத்தின் அதிதேவதை காயத்ரி. காயத்ரியை காட்டிலும் சிறந்த மந்திரம் இல்லை, தாயை மிஞ்சிய தெய்வம் இல்லை, காசியை விட புண்ணிய தீர்த்தமில்லை, ஏகாதசியை விஞ்சிய விரதமில்லை என்கிறது ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி அவிட்டத்திற்கு மறுநாள் காயத்ரி ஜபம் வரும். அன்றைய தினம் 1008 முறை காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்பது மரபு. ஆதாரம் எஸ் ஸ்ருதி, ஓம் சரவணபவ மாத இதழ், ஆகஸ்ட் 2013. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.